ஓர் ஆயிரத்திற்கு 1,00,000, 1,00,000த்திற்கு 1,00,00,000, 1,00,00,000க்கு 100,00,00,000. இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் உதவினால் அவர்களுக்கு இறைவன் அள்ளி கொடுக்கும் கணக்குதான் இது. நம்ப முடியாதவர்களுக்காக இந்த காணொளி. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. உங்களுக்கு ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் இருக்கு. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். சமீப காலமா லூலு மால் என்ற வார்த்தை அடிக்கடி நாம கேள்விப்படுகிறோம். சென்னையில் கூட இந்த வருடம் 2024 லூலு மால் திறப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ள விவரம் நமக்கு தெரியும். இந்த காணொளியில் இறைவன் கணக்கு, லூலு மால் பற்றிய அரிய தகவல்கள், ஏன் லூலு மாலுக்கு இவ்வளவு கூட்டம் அலைமோதுகிறது, லூலு மாலினால் பொதுமக்களுக்கு என்ன நன்மை போன்ற பல விஷயங்கள் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. காணொளி மற்றும் தகவல்கள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெல் ஆல் பட்டன்கள் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனுடைய கணக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். அதை பற்றி விவரம் இந்த காணொளியில் கடைசியாக சொல்ல போகிறேன். காணொளி கடைசி வரை பாருங்க. வாங்க காணொளிக்கு போகலாம். முதலாவதாக லூலு மால் அப்படின்னா என்ன என்று பார்க்கலாம். அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதற்கான ஒரு வணிக வளாகம்தான் மால் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கடையாக செல்ல தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான பல்வேறு கம்பெனிகளின் பொருட்கள், கூடவே குழந்தைகளுக்கான கேளிக்கை விஷயங்கள், பெரியவர்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள், பல்வேறு வகையான உணவு கூடங்கள் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி மால் நடத்துபவர்களில் லூலு குரூப் ஆஃப் இன்டர்நேஷனல் நிறுவனம் முன்னணியில் உள்ளது. அதனால் லூலு மால் என்ற பெயர் வந்தது. இந்த மால்களிலேயே ஹைப்பர் மால் என்ற மால்களும் உண்டு. அவற்றில் இன்னும் அதிகமான இடம், அதிகமான கடைகள் இருக்கும். லூலு மால்களில் ஏன் இவ்வளவு கூட்டம்? இப்போ நாம் கொச்சினில் இருக்கும் லூலு மாலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மால் பற்றிய சில தகவல்கள் இங்கே பார்க்கலாம். இந்த மால் கொச்சியின் நகரில் எடப்பள்ளி என்னும் இடத்தில் அமர்ந்துள்ளது. கொச்சியில் லூலு குரூப் இன்டர்நேஷனல் மால் 2013 அப்போதைய கேரள முதல்வர் ஸ்ரீ உம்மன் சாண்டியால் திறந்து வைக்கப்பட்டது. 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இது 68,000 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. 5,700 சதுர மீட்டருக்கு மேல் சில்லறை விற்பனை இடத்தை கொண்டுள்ளது. 225 அவுட்லெட்டுகளை கொண்டுள்ளது. நகரத்தில் மிகவும் விரும்பப்படும் ஷாப்பிங் மாலாக உள்ளது. இது நாட்டிலேயே மிகப்பெரிய ஹைப்பர் மார்க்கெட். 2,500 இருக்கைகள் கொண்ட ஃபுட் கோர்ட், இதில் 22 பல்வகை சமையல் அறைகள் மற்றும் 5 உணவகங்கள் உள்ளன. 6 கஃபேக்கள் மற்றும் 11 ஃபைன் டைனிங் உணவகங்களையும் 71,000 சதுர அடி ஒளி ஊடுருவக்கூடிய கூரையுடன் கூடிய பெரிய கண்ணாடி கோல்ட் கிளாஸ் மற்றும் 4DX திரைகளுடன் கூடிய 9 திரை, PVR சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸ் ஆகியவற்றையும் கொண்டுள்ளது. ஒரு ட்ரம்போலைன் பார்க், ஒரு பந்துவீச்சு வளாகம், பொழுதுபோக்கு சவாரிகள் மற்றும் 5,000 சதுர அடி பனி சறுக்கு வளையம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஷாப்பிங் மற்றும் பொழுதுபோக்கு பிரியர்களுக்கான புகலிடமாக விளங்கும் கொச்சி லூலு மால் 3,000 கார்களை நிறுத்தக்கூடிய மேம்பட்ட ஆட்டோ பார்க்கிங் அமைப்பை கொண்டுள்ளது. இது தென்னிந்தியாவில் மிகப்பெரியது. கொச்சி மெட்ரோவில் எடப்பள்ளி நிலையத்துடன் இணைக்கும் ஸ்கை வாக் அமைக்கப்பட்டுள்ளது. மால் தளம் முழுவதும் குழந்தைகளை அழைத்து செல்லும் பொம்மை ரயில், பனிச்சறுக்கு மைதானம், கேமிங் அரங்கம், அழகு நிலையங்கள், ஜாய் ரைடு மற்றும் பந்து வீச்சு சுற்று உட்பட
கிட்டத்தட்ட 300 விற்பனை நிலையங்கள் இதில் உள்ளன. இந்த மாலில் 4 தனிமயமாக்கப்பட்ட ஷாப்பிங் நிலைகள் மற்றும் ஒரு நட்சத்திர ஹோட்டல் கொண்ட ஷாப்பிங் மால் உள்ளது. தினசரி சராசரியாக 80,000க்கும் அதிகமானோர் வருகை புரிகின்றனர். 3000 கார்கள் நிறுத்தக்கூடிய பார்க்கிங் வசதி கொண்டது. மேல் தளம் முழுவதும் குழந்தைகள் விளையாடுவதற்கான அரங்குகள். உலகெங்கும் உள்ள லூலு குரூப் ஆஃப் இன்டர்நேஷனலில் 70,000க்கும் அதிகமான ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள். இவர்களில் 70 விழுக்காடு நபர்கள் இந்தியர்கள். லூலு குரூப் இன்டர்நேஷனலின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக உள்ள எம்ஏ யூசுப் அலி 1955ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள நாட்டிகாவில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தார். கராஞ்சிராவில் உள்ள செயின்ட் சேவியர் உயர்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்தார். அவர் வணிக மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தில் டிப்ளமோ பெற்றுள்ளார். அவரது படிப்பிற்கு பிறகு அவர் 1973இல் இந்தியாவை விட்டு அபுதாபிக்கு சென்றார். 1990களில் அவர் தனது முதல் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை தொடங்கினார். யூசுப் அலி லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை உருவாக்கியதன் மூலம் அபுதாபியில் சில்லறை விற்பனை துறையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 8.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆண்டு வருமானத்துடன் லூலு குரூப் இன்டர்நேஷனல் இந்தியாவுக்கு வெளியே அதிக எண்ணிக்கையிலான இந்தியர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளது. 1 பில்லியன் என்பது 100 கோடி. யூசுப் அலி 2018இல் சிறந்த 100 இந்திய வணிக உரிமையாளர்களில் முதலிடத்தை பிடித்தார். அக்டோபர் 2023இல் வெளியிடப்பட்ட ஃபோர்ப்ஸ் பில்லியனேர்ஸ் பட்டியலின்படி அவர் 27வது பணக்கார இந்தியராக தரவரிசையில் இருந்தார். நிகர மதிப்பு $6.9 பில்லியன். கடைசியாக நாம் இப்போ பார்க்க போகிறது ஏற்கனவே நான் சொன்ன இறைவன் கணக்கு. நாங்கள் கொச்சின் லூலு மால் பார்த்துட்டு வாசலுக்கு வந்துட்டோம். எங்கள் கூட வந்தவங்க உள்ளே இருக்காங்க. அதனால் நாங்கள் வாசலில் உட்கார்ந்துருந்தோம். அரை மணி நேரத்திற்கு மேலாக அங்கே உட்கார்ந்திருந்த காரணத்தினால் வாசலில் இருந்த செக்யூரிட்டி கார்டிடம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் சொன்ன தகவல்களை கேட்கும்போது ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. லூலு மாலில் வேலை செய்யும் பல்வேறு வகையான வேலையாட்களின் குறைந்தபட்ச மாத சம்பளம் ரூபாய் 36,000 என்றும் சராசரியாக யாருமே செய்ய முடியாத பாசை புணப்புடன் அனைத்து ஊழியர்களையும் பாதுகாத்து வருகிறார் லூலு மால் உரிமையாளர் எம்ஏ யூசுப் அலி என்றும் தெரிவித்தார். அனைத்து ஊழியர்களையும் தன்னுடைய உயிருக்கு சமமாக மதிக்கிறார் என்றும், நாங்கள் பேசிக்கொண்டிருந்த செக்யூரிட்டி ஊழியரின் மனைவிக்கான ஆபரேஷனுக்காக ரூபாய் 5 லட்சம் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செலவு செய்துள்ளார் என்றும், துன்பத்தில் இருக்கும் யாராக இருந்தாலும் யூசுப் அலி உதவுவதற்கு தயாராக இருப்பார் என்றும் தெரிவித்தார். எங்களிடம் உரையாடி கொண்டிருந்த செக்யூரிட்டி ஊழியர் தன்னுடைய முதலாளிக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பதாக சொன்னார். பணிக்கு சேரும் ஊழியர்களுக்கு நேர்முக தேர்வு நடக்கும்போது எம்ஏ யூசுப் அலி எதிர்பார்ப்பது நேர்மை, ஒழுக்கம், தாய் தந்தையர் மனைவி குழந்தைகளை நன்றாக பார்த்து கொள்கிறாரா என்பதுதான் முதன்மையானதாக இருக்குமாம். யூசுப் அலி 250 கோடி ரூபாயில் தனது சொந்த கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாலில் இருந்து கிடைக்கும் ஆண்டு ரூபாய் 20 லட்சத்தினை தன் சொந்த கிராமத்தில் உள்ள முஸ்லீம், இந்து, கிறிஸ்தவ கோயில்களுக்கு வழங்குகிறார். ஆசிய கண்டத்தில் சுனாமியின் போதே அதிக நிதி உதவி வழங்கியவர் யூசுப் அலி தான். 2018 மற்றும் 2019இல் கேரளாவின் வெள்ள பாதிப்பால் பாதிப்படைந்த மக்களுக்கும், கோழிக்கோடு தீ விபத்து மற்றும் COVID-19 பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 6.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நன்கொடையாக வழங்கியுள்ளார். கேரள மாநிலத்தில்
அதிகப்படியான மக்களின் துன்பத்தினையும் துயரத்தினையும் நீக்க உறுதுணையாக இருந்துள்ளார். கல்வித்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் கணிசமான உதவிகளை செய்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களுக்கும் இன மத வேறுபாடு பார்க்காமல் வேண்டியவர்களுக்கு வேண்டிய உதவிகளை தாராளமாக செய்து வருகிறார். தன்னிடம் உதவி என்று வந்தவர்களுக்கு இல்லை என்று இதுவரை சொன்னது கிடையாது. எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு அதிக உதவிகளை செய்துள்ளார் என்றும் தெரிவித்தார். இந்த கணக்கைத்தான் நான் ஏற்கனவே இறைவன் கணக்கு என்று சொன்னேன். இல்லாதவர்களுக்காக யூசுப் அலி பல 100 கோடிகள் கொடுத்துள்ளார். அதற்கு 100 மடங்காக இறைவன் இவருக்கு கொடுத்துள்ளார். இந்த காணொளி முழுமையாக இதுவரை கண்டுகளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதயங்களின் நன்றிகள். வணக்கம்.